மேச ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த தங்க நகை மேல அதிக அளவுல ஈடுபாடு இருக்கும். 2வது இவர்களுக்கு இந்த நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உலோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈர்ப்பு அதிகம். அதனால இவங்க தங்க நகையில முதலீடு செஞ்சாங்கன்னா, அது மிகப்பெரிய லாபத்த நிச்சயமா பெற்றுத்தரும். கடந்த காலங்கள்ல இந்த தங்க நகை மூலமாக அதிக அளவுல லாபத்தை பெற்ற நபர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில சார்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையிலே. இவர்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, இந்த தங்க நகை அப்படிங்கிறதோ, தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ மிக சிறப்பாக சேர ஆரம்பிக்கும். முதலீடுகள்ல பார்த்தீங்கன்னா, விவசாய நிலம் ரொம்ப அற்புதமான நன்மைகளை தரும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலம், பண்ணை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முதலீடு செய்யும் பொழுது, அபரிவிதமான லாபங்களும், முன்னேற்றங்களும் பரிபூரணமாக சேர்ந்துட்டே இருக்கும். அல்லது பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி வாடகைக்கு விடுறது. அல்லது ஏதாவது குடோன் அந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டி வாடகைக்கு விடுறது. வண்டி வாகனங்கள பெரிய லெவல்ல அதாவது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது கனரக வாகனமா இருக்கலாம். பொதுமக்கள ஏத்திட்டு போகக்கூடிய இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள எல்லாம் வாடகைக்கு விட்டு, அதன் மூலமா முதலீடு செய்வதன் வழியிலிருந்து மிகப்பெரிய லாபங்களையும், அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய நபர்களாக இந்த கிருத்திகை நட்சத்திரம், மேச ராசியை சேர்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.